ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு T20 போட்டியை. இதை தொடர்ந்து போட்டி குறித்து பங்களாதேஷ் அணியெல்லாம் ஒரு அணியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு T20 வின் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக நல்ல வலுவான அணியாக இருக்காங்க. யங்ஸ்டார் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஐபிஎல்லேருந்து எங்களுக்கு நிறைய பிளேயர் கிடைக்கிறாங்க. அதனால தான் ஐபிஎல் இருக்கிற பியூட்டியே. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீம் எஃபெக்ட் போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டார், ஹர்தீப் சிங் சூப்பராக போட்டார், அப்புறம் மயங்க் யாதவ் அருமையாக போட்டாங்க. எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பவுலிங்கில், பேட்டிங்கில் அதேமாரி தான். ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடினார். அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடினார். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இந்த வலுவான அணியாக இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யங்ஸ்டரே இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரும் நல்லா இருக்குது இந்திய அணிக்கு. அதனால் பங்களாதேஷ் அணியை நாங்கள் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப நார்மலாக தான் பிளான் போட்டோம். அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ஈஸியாக வின் பண்ணிட்டோம். அதே போல் கண்டினியூவாக கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வாரம் 2 T20 எங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி ஒயிட் வாய்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அங்கே அணுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காப்புல. ஆமாங்க, பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான பேட்டிங் தான் விளையாடினாங்க சொல்லலாம் பங்களாதேஷ் அணி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 127 தாங்க அடிச்சிருக்காங்க 20 ஓவர் மேட்ச்சில். அதுவும் நல்ல பேட்டிங் ட்ராக்கு. இந்திய அணி பந்து வச்சு அந்தளவுக்கு பயங்கரமாக டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்திலாம் ரொம்ப நாள் கழிச்சு டெபியூட் ஆகிட்டார் ஆல்ரெடி. ரொம்ப நாள் கழிச்சு இந்திய அணி கம்பேக் கொடுத்து சூப்பராக போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் நம்ம ஹர்தீப் சிங் சொல்லவா வேணும், இந்த வேர்ல்டு கப்லேயே நார்மலாகவே சூப்பராக போட்டார். இந்த மேட்ச்சில் சூப்பராக போட்டு 3 விக்கெட் எடுத்தார். அவர் வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட்டு, மயங்க் யாதவ் 1 விக்கெட். அதனால் கண்டிப்பாக ஃபுல் டீம் எஃபெக்ட்டு. அந்த சேசிங்கை பார்த்தீங்கன்னா வெறும் 11.5 பால்லே அடிச்சு முடிச்சிட்டாரு ஹர்திக் பாண்டியான்னு சொல்லலாம். ஏன்னா 39 ரன் அடிச்சாருங்க ஹர்திக் பாண்டியா. பவுலிங் பேட்டிங் சொல்லிட்டு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டார். ஏன்னா ஓப்பனிங் ஆடின சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா நல்லா தொடக்க கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு 29, அப்புறம் அபிஷேக் சர்மா ஒரு 17, நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு 29 சொல்லிட்டு அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து கடைசி வரைக்கும் நின்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்திக் பாண்டியா சூப்பராக முடிச்சிட்டாங்க மேட்ச் சொல்லலாம். அருமையாக இருந்துச்சுங்க மேட்ச்சு. ஃபஸ்ட்டு T20 சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் T20 கண்டிப்பாக ஆவலாக இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் அணி அந்த போட்டி ஜெயிச்சாதான் ஒரு சீரீஸ் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு முனைப்பில் ஆடுவாங்க. இந்திய அணி சூப்பராக யங்ஸ்டார் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்த வார T20 போட்டி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆட்ட கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.